இப்போ தேங்காவ எப்படி 1 வீக் கெடாம அப்படியே ஸ்டோர் பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி மேல் மூடிய ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த 3 கண்ணு வச்சிருக்க இந்த மூடிய தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணணும். இத அப்படியே நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி பார்ப்போம் வாங்க. எப்பவுமே ஃப்ரிட்ஜுக்கு கீழ இருக்க இந்த கூல் ஃப்ரெஷ் ஸோன் இதில தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாரி தேங்காய் கறைலாம் பட்டு அழுக்காகும். அதுக்காக நம்ம இந்த மாரி மஷ்ரூம் ட்ரே இருக்கும் இல்லையா? அதில தேங்காவ வச்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணும். இதுதான கரெக்ட்டான மெத்தட். இப்போ பார்க்கலாம் வாங்க. 1 வாரம் கழிச்சு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு கிடைக்கும் தேங்காய். இது பாருங்க கொஞ்சம் கூட பூச்சோ எதுவுமே வைக்கல. இந்த மெத்தட் மாரியே நீங்க சீஸ், அதே மாதிரி பட்டர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்க வைக்கலாம். ரொம்ப நாளும் அந்த பூச்சி பிடிக்காம அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஃபாஸ்ட் ஃப்ரீசிங் ஸோன விட கீழ இருக்கும். கூல் ஃப்ரெஷ் ஸோன். அதில தான் தேங்காய் இந்த மாரிலாம் ஸ்டோர் பண்ணணும். இது பாருங்க நான் 10 டேஸ் கழிச்சு நான் காமிக்கிறேன் உங்ககிட்ட. இந்த தேங்காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. இதையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க இதே மாதிரி. தேங்காய் எந்த ஒரு டேஸ்ட்டும் மாறாம ஃப்ரெஷ்ஷா இருக்கும்.